அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுக்கவிதையை பார்க்குறோம். இன்றைக்கி நான் பிச்சைமூர்த்தி ஐயா அவர்களை பற்றி பார்க்கலாம். நான் பிச்சைமூர்த்தி, ஓகேவா? இயற்பெயர் நான் வேங்கட மகாலிங்கம். இயற்பெயர் என்ன? வேங்கட மகாலிங்கம். எங்கே பிறந்திருக்காரு? கும்பகோணத்தில் பிறந்திருக்கார். கும்பகோணம் எந்த மாவட்டம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. சரியா? இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா தற்கால புதுக்கவிதையின் தந்தை. சரியா? தற்கால புதுக்கவிதையின் விடிவெள்ளி, ஓகேவா? புதுக்கவிதையின் பிதாமகன். பாருங்க, புதுக்கவிதையின் பிதாமகனே யார்? நான் பிச்சைமூர்த்தி தான். தமிழ் புதுக்கவிதையின் தந்தை. ஆப்ஷனில் பாரதியார் இருந்தார்னா இல்லை சாரி, நான் பிச்சைமூர்த்தியும் பாரதியும் ஒன்றா ஆப்ஷன் இருந்தாங்கன்னா நான் பிச்சைமூர்த்தி தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? முதலில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்பு அலுவலராகவும் பணியாற்றிருக்கார். சரியா? வழக்கறிஞராக ஒரு 13 வருஷம் பணியாற்றிருக்காருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராக ஒரு 20 வருஷம் பணியாற்றிருக்காருங்க. சரியா? புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைகளை படிச்சிருக்காரு. புதுக்கவிதை எழுதியிருக்காரு, சிறுகதை எழுதியிருக்காரு, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைகள் எல்லாமே எழுதியிருக்காரு. பிஷி, ரேவதி என்னும் புனைப்பெயர்களில் புதுக்கவிதையை படைத்தவர் இவர் தான். 2 புனைப்பெயரில் புதுக்கவிதை எழுதியிருக்காரு. ஒன்று பிஷி, இன்னொன்று ரேவதி. சரியா? ஸ்ரீ ராமானுஜ திரைப்படத்தை ஆளவந்தான் வேடமிட்டு நடித்தும் இருக்கார். ஓகேவா? ராமானுஜ திரைப்படத்தில் ஆளவந்தான்ற ஒரு வேடமிட்டு நடிச்சிருக்கார். இவரின் முதல் சிறுகதை சயன்ஸுக்கு பலி. சரியா? இவர் ஹனுமன், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கார். சரியா? எந்தெந்த இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு? ஹனுமான், நவ இந்தியா. சரியா? பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் இவரை. ஓகேவா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ங்க. பாரதிக்கு பின் கவிதை மரபில் ஒரு திருப்பத்தை விளைவித்தவர்னா அது நான் பிச்சைமூர்த்தி ஐயா அவர்கள் தான். தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுப்பு புதுக்குறள். ஓகேவா? இவருடைய முதல் புதுக்கவிதை தொகுப்பு என்ன? புதுக்குறள், புதுமையான ஒரு குறள். சரியா? புதுக்கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விளக்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று கூறியவர் இவர் தான். முன்னாடி பார்த்தோம் இல்லையா நம்ம போன கிளாஸில் புதுக்கவிதை வரையறைக்கு. புதுக்கவிதை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள்ள அடங்காத கவிதை அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிச்சைமூர்த்தி ஐயா தான். இவரது கட்டுரை தொகுப்பு மனநிழல். நம்ம மனநிழலை அறிந்தால் போதும் அப்படின்ற ஒரு சிறுகதையை அது கட்டுரையாக எழுதியிருப்பார். ஓகேவா? இவருக்கு கட்டுரை தொகுப்பு மனநிழல். சரியா? மனதினுடைய நிழல். இவரது குறுங்காப்பியம் இன்று நீ இருந்தால். சரியா? இது எல்லா வாழ்க்கையிலையும் அந்த ஒரு ஆள் இருப்பாங்க, யாரோ ஒருத்தராக இருப்பாங்க. இன்று நீ இருந்தால் அப்படிங்கிறது சூழ்நிலை ஏற்பவும் அது இருக்கும் இல்லையா? அவரோட குறுங்காப்பியமாக அது இருக்குது, இன்று நீ இருந்தால். இது 2000 வரிகளை கொண்ட மகாத்மா காந்தியின் வரலாற்றை கூறும் நூல். சரியா? 2000 வரிகளை கொண்ட நான் பிச்சைமூர்த்தி நூல் எதுனும் கேட்கலாம். மகாத்மா காந்தியடியின் வரலாற்றை எந்த பெயரில் நான் பிச்சைமூர்த்தி எழுதினார்னு கேட்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமானது, இதை பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமானது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் பிச்சைமூர்த்தியின் புதுக்கவிதைகள். சரியா? காட்டு வாத்து, கிளிக்குஞ்சு, பூக்காரி, கிளிக்கூண்டு, பொங்கல் வழிபாடு. சரியா? வழித்துணை, புதுக்குறள், காதல், உயிர்மகள், குயிலின் சுருதி,
ஓகேவா? நம்ம ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச நமக்கு என்ன, குயில் பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், பாடும் குயில் முடியரசன், குயில் சுருதி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, நான் பிச்சமூர்த்தி. ஓகேவா? அந்த 3 செட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். 4வது செட்டை இதையும் அப்படியே 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை விளக்கு, குடும்ப விளக்கு பாரதிதாசன், இரட்டை விளக்கு நான் பிச்சமூர்த்தி. மோகினி, மோகினிங்கிற நூலை எழுதினவரும் பிச்சமூர்த்தி ஐயா தான். குடும்ப விளக்கு பாரதிதாசன். குடும்ப ரகசியம் நான் பிச்சமூர்த்தி. காக்கைகளும் கிளிகளும், கிளி குஞ்சு, கிளி கூண்டு, காக்கைகளும் கிளிகளும். ஓகேவா? கிளி கிளின்னு வருது பாருங்கள், அதை வச்சு கிளின்றது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நான் பிச்சமூர்த்தியின் கவிதைகள். இங்கே பொங்கல் வழிபாடு நம்ம வந்து நான் பிச்சமூர்த்தின்னு பார்த்தோம் இல்லையா? பொங்கல் பரிசு வந்து வாணிதாசன் எழுதியிருக்காரு, நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துடணும். பொங்கல் வழிபாடுனா அது பிச்சமூர்த்தி ஐயா அவர்கள், பொங்கல் பரிசுனா வாணிதாசன். சரியா? பரிசுனா வாணிதாசன், வழிபாடுனா பிச்சமூர்த்தி ஐயா. சரியா? அடுத்து நான் பிச்சமூர்த்தியின் சிறுகதைகள். 18ஆம் பெருக்கு. ஓகே. மாங்காய் தலை, காபூலி குழந்தைகள். சரியா? 18ஆம் பெருக்கு, மாங்காய் தலை, காபூலி குழந்தைகள். நம்ம வள்ளிக்கண்ணன் ஐயா அவர்கள் வந்து நான் பிச்சமூர்த்தியை வந்து எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்கிறார் வள்ளிக்கண்ணன். ஓகேவா? இதில் சொல்கிறாரு, தன்னுடைய புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சி என்னும் தனது நூலில் இவ்வாறு சொல்கிறார். ஓகேவா? இதில் 2 முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று, புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சின்னு கிட்டத்தட்ட 2-3 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கான். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 வரைக்கும் இந்த கேள்வியில் இடம்பெற்று இருந்திருக்கு. சரியா? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். சரியா? என்ற நூலில் வள்ளிக்கண்ணன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இயற்கையும் வாழ்க்கையுடைய அனுபவங்களையும் இணைச்சு, இயற்கையும் வாழ்க்கையுடைய அனுபவங்களையும் இணைத்து நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளை. ஓகேவா? இயற்கையும் அனுபவத்தையும் இணைச்சு, வாழ்க்கையோட அனுபவத்தையும் இணைங்க. அதில் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளே சொல்கிறார் யார்? நம்ம தான் பிச்சமூர்த்தி ஐயா தான் சொல்கிறார். அப்படி இருக்கிற கவிதை தான் வந்து நான் பிச்சமூர்த்தியிலே அப்படின்றாரு வள்ளிக்கண்ணன். சரியா? ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் ஒளியின் அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிச்சமூர்த்தி ஐயா அவர்களுடைய பாடல் ஒன்று இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளியமுதை தேடி போகிறது. ரவியின் கோடானு கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளிந்து நீட்டி வளைந்து வளருகின்றது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. அதுவே வாழ்க்கை போர், முண்டி மோதும் துணிவே வாழ்வின் இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. பிறவி இருளை துளைத்து சூழலின் நிலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளிமுதை தேடி போகிறது. ஓகேவா? யாரை சொல்கிறாரு? சூரியனை சொல்கிறாரு, கதிரவனை சொல்கிறாரு. பிறவியின் இருளை தொலைத்து சூழலின் நிலையை வெறுத்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளிமுகத்தை தேடி போகிறது. ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு, கதிரவனின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைந்து வளர்கிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுக போராடு. ஒரு பெரிய மரம் இருக்குங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கமுகுனா என்ன, பாக்கு மரம். ஓகேவா? அது மறைச்சிட்டு நிற்கிது.
சூழலை பிறகு இப்போ இருட்டாகவே இருக்கு. ஏன்னா பெரிய மரத்தோட நிழல் விழுந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் வெறுத்து நொந்து போகுது. என்னடா நமக்கு சூரிய ஒளியே கிடைக்கலன்ட்டு தேடி தேடி பார்க்குது. அதுவும் எட்டி எட்டி ஒன்றும் முடியல. ரவியின் கோடான கோடி விரல்களை அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைந்து வளருது, நீட்டுது நிற்புது, எது பண்ணாலும் அந்த மரத்தோட நிழலே நிற்கிது. நிழல் பட்டுக்கிட்டே இருக்கு. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெரும் மரத்துடன் நம்ம எப்படியும் நம்ம கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீட்டி நிமிர்ந்து என்னவோ பண்ணி பார்க்குது. ஒளியை வேண்டி பெரும் மரத்துடன் சிறு கமுகுனா போட்டி எடுக்கிறது இல்லையா, அதுதான் வாழ்க்கை போர். நமக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தால் என்ன, நம்ம முயற்சி இருக்குல்ல, நம்ம முயற்சி பண்ணால் நமக்கு அது கிடைக்கும்ல. முயற்சி திருவினையாக்கும் முயலாமை ஆறுதல் புகுத்தி விடும்ன்ற திருக்குறள் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம் இல்லையா. முண்டி மோதும் துணிவே வாழ்வின் இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சிங்கிறாரு நான் பிச்சமூர்த்தி. சரியா. இந்த கற்பவை கற்ற பெண்ணில் ஒரு 3 வரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வரிகள். உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள், ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது. சரியா. உங்கள் பாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா உங்கள் காலில் நீங்கள் தான் நடக்கணும், வேறு யாரும் வந்து நடக்க போகிறதில்ல. ஓகேவா. அதை நீங்களே தேர்ந்தெடுத்தீங்கன்னா கல் முள் எது இருந்தாலும் நம்ம தேர்ந்தெடுத்தது தானேன்னு ஒன்று இருக்கலாம், நமக்கு மைண்ட் இருக்கும். எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை வெட்டிவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. கை கட்டுற தூரத்தில் எனக்கு வெற்றியும் இல்லை, அது தூரமாக இருக்குன்னு போகிற அளவுக்கு போகிற எண்ணத்தில் நானும் இல்லை அப்படிங்கிறது. வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாயிற்படி தான். சரியா. வானம் நினச்சிட்டானா வானத்து மேலே ஏற்றாலும் அது வாயிற்படி மாதிரி தான் நினச்சி அவன் ஏறுவான் அப்படிங்கிறது. சரியா. நான் பிச்சமூர்த்தி ஐயா அவர்களை இன்றைக்கி பார்த்துட்டோம். நாளைக்கு எழுத்து இதழை தொடங்கிய சீசு செல்லப்பா அவர்களை பற்றி பார்க்கலாம்.